நான் அப்பவே தங்கம் வாங்கியிருந்தேன்னா, இப்ப என்கிட்ட இவ்ளோ பணம் இருந்திருக்கும் அப்படின்னு நெறைய பேர் வீடியோ பார்த்தோம். அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு கிளையண்ட் கேட்டாங்க. சார் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு எஸ்ஐபில போடுறதுக்கு பதில், இல்ல லம்ப் சம்மா போடுறதுக்கு பதில், ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவ்ளோ வாங்கியிருந்தா எவ்ளோ எனக்கு கிடைச்சிருக்கும்? எனக்கு ரஃப்பா எனக்கு போட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட்டா இருந்துச்சு. சரி கம்பேர் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்த்துட்டு, அத தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஒரு ரூ. 10,000 வந்து நீங்க 1986 ஏன்னா அவங்க சொன்னது வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல ரூ. 224 தான் கிராம். இப்ப ரூ. 15,000 மேல போயிடுச்சு. இப்பலாம் என்னால வாங்கவே முடியாதுல்ல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த 86 ஏன்னா ரூ. 224 இருந்தது. 1986 கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் இருந்தது. அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,000 ரூ. 224 கிராம் அப்படின்னு முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப அந்த தங்கத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்னா, 6.7 லட்சம் லெஸ் தேன் 7 லேக்ஸ் அப்படின்னு ஆயிருக்கும். சரி, சென்செக்ஸ் வந்து 86ல இருந்து இருக்கு. நிஃப்டி 95ல இருந்து தான் இருக்கு. ஸோ சென்செக்ஸ்ல நீங்க அதே அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்க. ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப அதோட மதிப்பு 23 லட்சமா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு கோல்டும் தேவை, மியூச்சுவல் ஃபண்டும் தேவை அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். ஏன்னா கோல்ட வந்து இக்னோர் பண்ண முடியாது. ஒண்ணு எமோஷனலா நம்ம வி ஆர் அட்டாச். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு யாரா இருந்தாலும் தங்கத்திலயும் முதலீடு பண்ண முடியும், ரியல் எஸ்டேட்லயும் முதலீடு பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா கோவிட்ல இருந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் ஒண்ணு அவேர்னஸ், இன்னொன்னு இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு, செலவு பண்றது அதிகமாயிருச்சு. எல்லாருக்கும் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பர் கேபிட்டா இன்கம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எல்லார்கிட்டயும் பணம் வந்து கொஞ்சம் புழக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாவே செலவு பண்றோம். அப்போ அதுக்கேத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நம்ம யோசிக்கிறோம். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டோட growth-உம் நம்ம வந்து இல்ல தேடி பார்க்கறதும், வீடியோஸ் பார்க்கறதும் அதிகமா இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். சரி, கோல்டு எதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங். அதாவது விலைவாசி ஏறி இருக்கு. இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா கோல்டு இருந்ததுன்னா அது அட்ஜஸ்ட் ஆயிருக்கும் தானாவே. அதனால தான் கோல்டு வந்து இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் நம்ம ஊர்ல 40 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 8-9% மேல இருக்கும். அப்படின்னும் போது கோல்டு as an இன்வெஸ்ட்மெண்ட் வெரி குட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கண்டிப்பா தேவை. அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட்ல இதை முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு 11-12%ல மல்டிப்ளை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பார்க்கும் போதும் ஒரு 17-18 லேக்ஸ் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பிரைம் ஸ்பாட்ஸா இருந்ததுன்னா அதிகமாகும் அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் மாடரேட் ஆகும் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம லாங் டேர்ம்னு நம்ம பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட்டும் வந்து மாடரேட் ஆகி ஒரு 10-11% அந்த ரேஞ்சில் தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சரி, இந்த டைம் லைன்ல நம்ம வந்து ஒரு 1.5 கிலோ தங்கம் வாங்கியிருந்தா 86ல வாங்கியிருந்தோம்னா 2,24,00,000 முதலீடு பண்ணியிருப்போம். 1.5 கிலோ கிடைச்சிருக்கும். அது வந்து இப்போ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இருக்கும். பட் அதுவே நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அதே சென்செக்ஸ்ல உங்களுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட மதிப்பு 5 கோடி ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி ரூபாய் அதிகமா கிடைச்சிருக்கு கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கும். அண்ட் ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும்னு. ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருந்தா 10 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா 8% ஆவரேஜ். நடுவில் 12-14% வரைக்கும் கொடுத்தாங்க. 91ல இருந்து 2000 2002 வரைக்கும். அதுக்கப்புறம் குறைஞ்சது ஏறிச்சு இப்போ 6.5%. ஆவரேஜா ஒரு 8% கனெக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம்னா ஒரு 2 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கும். 10,000 ரூபாய் போட்டா 2 லட்ச ரூபாய் தான் 8% ரிட்டர்ன்ஸ்ல. சோ நமக்கு தேவை எப்படி இத அப்ப இத்தனை அசெட் கிளாஸ் நான் யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது? கன்ஃபியூஷனே வேணாம். அடுத்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள பணம் தேவையா? சேர்த்து வைங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க. யாரையும் கேட்க வேணாம். போஸ்ட் ஆஃபீஸ் போடலாம், ரெக்கரிங் டெபாசிட் போடலாம், பேங்க் டெபாசிட் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அங்கேயும் கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சோ அடுத்த 2-3 இயர்ஸ்க்குள்ள பணம் தேவை இருக்கவங்க இல்ல ஏதோ ஒரு பணம் எனக்கு சேஃபா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ரிவ்யூவும் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட்ல பொறுத்த வரைக்கும் நான் தங்குறதுக்கு லாங் டேர்முக்கு ஒரு வெல்த் அசெட் டூலா இருக்கட்டும், அடுத்த ஜெனரேஷனுக்கு அது ஒரு பெரிய அசெட்டா போய் சேரட்டும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம ரியல் எஸ்டேட் போகணும். அப்போ வந்து என்கிட்ட பணம் அதிகமா இருந்தா மட்டும்தான் ரியல் எஸ்டேட் போக முடியும். அப்போ அதுவுமே தேவை. அண்ட் உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன், உங்களோட பணம் எப்படி இருக்குன்றத பொறுத்து நீங்க ரியல் எஸ்டேட் கூட போகலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற கோல்டு அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி. ஸோ மியூச்சுவல் ஃபண்டே எடுத்துப்போம். ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து பெரிய சப்ஜெக்ட், எல்லாருக்குமே புரிஞ்சுட்டு பண்றது கஷ்டம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங் டூல் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால வாங்க முடியும் அண்ட் சீட்டு கட்டி வாங்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த காலத்துல இருந்து ஃபேமிலியில வந்திருக்கலாம் கோல்டு அண்ட் ஒரு ஹாப்பி ஒகேஷன்ஸ், ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி
கோல்டு கிடைக்கும், கொடுப்போம், நம்ம சேர்த்து வைப்போம். ஸோ அதனால கோல்டு கண்டிப்பாக தேவை. எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னும் போது ஒரு 15% அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எக்ஸ்ட்ரா 5% சேர்த்து 20% வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டை வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லார் வீட்லேயும் வந்து கல்யாணத்தப்போ போடுவோம். ஒரு கல்யாணம் தாண்டி குழந்தை பிறக்குது அண்ட் குழந்தை பெருசாகிறாங்க, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஹாப்பி ஒகேஷன்ஸ் வீட்டில் நடக்குதுன்னா கோல்டு வாங்கும். இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னா வீட்டில் எல்லாரும் நம்ம வாங்கி தருவோம், வாங்கிப்போம். ஸோ அந்த மாதிரி கோல்டு சீட்டு போட்டு வாங்குவோம். ஸோ அதனால கோல்டுன்றது எல்லார் வீட்லையும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி உங்கள் ஃபேமிலியில் 15% இல்லை 20% இருக்கான்னு பாருங்க. அதை விட கம்மியாக இருந்தால் தாராளமாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்ஸோ போகலாம் அண்ட் ரிமைனிங் வந்து ரியல் எஸ்டேட் போகிறதுக்கான தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் அசட் கிளாஸை இப்படி பிரிச்சுக்கிறது நல்லது. சரி, இது எல்லாமே என்னென்ன வெல்த் லெசன் கொடுக்குது அண்ட் நான் சொன்ன டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம். ChatGPT லாஸ்ட் 40 years டேட்டா இருக்கு. ஸோ இந்த எல்லா அசட் கிளாஸும் நமக்கு சொல்கிற ஒரு வெல்த் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன். நமக்கு ஒரு நம்பிக்கை. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா கோல்டு அடமானம் வச்சு அந்த சிச்சுவேஷனை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. பணம் இருக்கு, நான் எதுவாக இருந்தாலும் எடுத்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், பணம் தேவைப்படுது, வீட்டுக்கு தேவை, யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி பணம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி போகலாம். ஏன்னா சேவிங்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேபிட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஒரு பணமோ பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா மட்டும்தான் நீங்க எஸ்ஐபி பிரேக் பண்ணாம போவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பிரேக் பண்ணாம கண்டினியூ பண்ணீங்க. இதுவும் தேவை. ஃபிக்ஸட் டெபாசிட்டும் கண்டிப்பா தேவை. ரியல் எஸ்டேட் வந்து ஒரு வேல்யூ கிரியேஷன். அதாவது நான் இவ்வளோ வருஷம் இந்த ஊர்ல இருந்திருக்கேன், வேலை செஞ்சிருக்கேன் போது லாங் டேர்ம்ல நமக்கு ஒரு பெரிய வேல்யூ, ஒரு சொத்து கிடைக்குது, ஒரு அசட் கிடைக்குது அப்படின்றதுனால தான் இது இருக்கிறதுல பெரிய அசட். ஸோ நம்ம கடன் வாங்கி தான் நிறைய பேர் இன்னமும் அசட் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ லாங் டேர்ம்ல அடுத்த 20-30 இயர்ஸ்ல எனக்குன்னு ஒரு வீடு அது அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தாராளமா இதுவுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெசன் தான் நமக்கு கொடுக்குது. ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஒரு வீடுன்னு இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. ஃபைனலா ஈக்விட்டி மட்டும் தான் வெல்த் கிரியேஷன். மற்றதெல்லாம் ஸ்டெபிலிட்டி, ப்ரொடெக்ஷன் என்ன பேசினாலும் ஒரு வெல்த் ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் பார்க்கும்போது ஒரு ஈக்விட்டியால மட்டும்தான் நமக்கு சிம்பிளா சொல்லணும் மியூச்சுவல் ஃபண்டால மட்டும் ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். ஸோ தங்கத்துல முதலீடு பண்றதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிக்காம லாஸ்ட் 1 இயர்ல ஏறிச்சு, தங்கம் விலை குறையுமானா இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியல. பட் அடுத்த 2-3 இயர்ஸ்ல ஸ்டேபிள் ஆகலாம், குறையலாம், என்ன வேணா நடக்கலாம். பட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி க்ரோ ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஏறும், ஸ்டாக் மார்க்கெட்ல ஏறிச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளால ஈஸியா ஒரு அடுத்த 3 to 5 இயர்ஸ்ல இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். பட் கோல்டுல இவ்வளோ ஏறும்னு சொல்ல முடியுமே தவிர கண்டிப்பா ஏறுமானா தெரியாது. ஸோ அந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ். கோல்டு ஒரு மெட்டல், மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ பியூர்லி பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ். பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்கு. அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகணும்னா இந்தியா வளரணும். இந்தியா வளருமானா வளரும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ஸ் பார்க்குறோம். அப்போ கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் ஏறும், மியூச்சுவல் ஃபண்டும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் கோல்டு இருக்குன்னா கவலைப்படாதீங்க, கோல்டை தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க. கோல்டு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு கட்டி கோல்டு காயின்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை தங்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லாங் டேர்ம்ல நீங்க எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்றத இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. உங்க போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும், இல்லைனா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா கீழே என்கொயரி ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணுங்க. நான் உங்களை ரீச் அவுட் பண்றேன். தேங்க்யூ.